பெற்று விடுதலை புலிகளின் ஆயுதம் தாங்கிய விடுதலை போராட்டம் எமது ஆயுதம் மௌனிக்கப்படுகிறது என்று அறிவிக்கின்ற நிமிடம் வரையிலும் களத்தில் வீரச்சாவினை தழுவி கொண்ட எமது மா வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துகிற மகத்தான நிகழ்வு இந்த நிகழ்வு. இந்த நிகழ்வில் அருமை நண்பர் வெற்றியும் புகழேந்தி அவர்களும் அண்ணன் தனசேகரன் அவர்களும் பிரபு அவர்களும் ஒன்று கூடி வருகின்ற ஆளுமையிடம் இது ஒரு புனிதமான மேடை. இந்த மேடையில் அரசியலை பேசாமல் இந்த மண்ணின் விடுதலைக்காக தன்னுயிரை ஆகுதியாக்கிக் கொண்டு விதையாக விழுந்த எம் மாவீரர் திலகங்கள் செய்திட்ட வீரம் செறிந்த விடுதலை போராட்டத்தை பதிவு செய்வோம் என்று முடிவெடுத்தோம். ஆனால் நாம் தமிழர்கள் உணர்ச்சி வயப்படக்கூடியவர்கள். மேடையின் முன்பு ஏறி ஒலி வாங்கி முன் நின்றாலே நம் உள்ளத்தில் இருக்கிற ஆதங்கங்களை பாரிசாலன் போல கொட்டி தீர்க்க வேண்டும் என்கிற ஆவல் எனக்கும் இருக்கிறது. ஆனால் இங்கு வெற்றி ஒரு தொகுப்புரையாக தருகின்ற போது வெறும் வாய்ச்சொல் வீரனாக இல்லாமல் கதை வசனங்களை ஏற இறக்கத்தோடு பேச தெரியாமல் மிகச்சிறிய ஒரு நடிப்பாளனாக நடிகனாக இல்லாமல் லட்சக்கணக்கில் உலகம் முழுவதும் ரசிகர்களை தன்னகத்து வைத்துக் கொண்ட ஒருவனாக இல்லாமல் எம் தமிழீழ தேசிய தலைவன் தோன்றிய வன்னிக்காடு உலக வரலாற்றில் தனக்கென்ற ஒரு இடத்தை பிடித்தது. என் தமிழ்நாட்டில் மாவீரன் வீரப்பனார் என்கிற மாவீரனுடைய சந்தனக்காடு உலக வரலாற்றில் தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்தது. வேல்முருகன் வாழ்கின்ற முந்திரி காடும் இந்த வரலாறுகளை படைக்கின்ற எமது போராளிகளுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு வரலாற்று பக்கங்களில் தனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஆவலோடு பள்ளி பருவத்தில் இருந்து எமது தமிழீழ விடுதலை புலிகளோடு உண்டு உறவாடி அவர்கள் களத்தில் ஆயுதம் ஏந்துவதற்கு பயிற்சி எடுத்த காலத்திலிருந்து அவர்களின் கரங்களை பற்றி வளர்ந்தவன் வேல்முருகன். ஆனால் எனக்கு மேடையிலே பாட தெரியாது, வசனம் பேச தெரியாது, அடுக்கு மொழிகளில் அள்ளிவிட தெரியாது. ஆதலால் என் உலகத் தமிழர்களுக்கு என்னை தெரியாது, ஏன் என் உள்ளூர் தமிழர்களுக்கு கூட என்னை தெரியாது. ஆம், நான் ஒரு சாதாரண விவசாய குடியில் பிறந்து 1970 பிறந்து 80களின் என் தொடக்க கல்வியை முடித்து உயர்கல்விக்கு செல்லுகின்ற தருணத்தில் 1983 ஜூலையில் நடந்த இனக்கலவரத்தில் குட்டிமணி ஜெகன் தங்கதுரை படுகொலைக்காக நீதி கேட்டு ஒரு அறக்கால் டிராயரோடு வீதிகளில் வந்து மாணவர்களை திரட்டி நீதி கேட்ட ஒருவனாக தொடங்கிய என்னுடைய அரசியல் வாழ்வு இன்றைக்கு 40 ஆண்டுகளை தாண்டி நிற்கின்றது. 3 முறை தமிழ்நாடு ஓட்டு அரசியலிலும் வெற்றி பெற்றிருக்கிறேன். 6 முறை தேர்தல்களை சந்தித்திருக்கிறேன். நான் தேர்தல் அரசியல்வாதியாக இருந்தாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் என் பதவியை விட என் உயிரை விட மேலான இந்த மகத்தான தலைவனுக்காக இந்த மண்ணில் எதையாவது செய்ய வேண்டும் என்ற வேட்கையில் வாழ்பவன். இனப்படுகொலை நடந்தேறிய போது நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களை சட்டமன்றத்தில் நேருக்கு நேராக விரல் வீட்டு பார்வதி அம்மாளுடைய இறப்பை குறித்து அவர் இறப்பதற்கு காரணமாக இருந்து தமிழ்நாடு அரசும் ஒன்றிய அரசும் விமானத்தில் திருப்பி அனுப்பியதை குறித்து ஒருவனாக சட்டமன்றத்தையே ரகலம் செய்து நிறுத்தியவர் வேல்முருகன். ஆனால் அதை எடுத்து சொல்வதற்கு என் அன்பு சகோதரி இனியவள் பெயரை சொல்லவில்லை. காரணம், இனியவள் போல் இனிக்கும் குரலால் என் தமிழ் உள்ளங்களை கவர்வதற்கான வாய்ப்புகள் எனக்கு இல்லை. அல்லது மருத்துவர் இளவஞ்சி போல் மிகச்சிறப்பாக திராவிட பாரம்பரியத்தில் இருந்து வந்த ஒரு மகள் என்பதை நிரூபிக்கின்ற ஆற்றல் வாய்ந்த பேச்சு மொழி எனக்கு இல்லை. அல்லது இங்கே மேடையிலே வீற்றிருக்கிற எண்ணற்ற தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவிலே இடம்பெற்றிருக்கிற தம்பிமார்கள் போல் அந்த ஆற்றல் எனக்கு இல்லை. ஆதலால் 45 ஆண்டு காலம் என்னுடைய பொது வாழ்வில் இயக்கத்தோடு தமிழ்நாடு விடுதலைப்படை வீரர்களோடு நான் முகம் கொடுத்து நின்றது. என் அருமை தோழன் KM ஷரீப் அவர்கள் சொன்னது போல்
எனக்கென்று சொத்து பத்து குடும்பம் மனைவி எதுவுமே இல்லை. எல்லாவற்றையும் இந்த மண்ணின் விடுதலைக்காக தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்க அதற்கு என் குடும்பத்தை தயார் செய்தேன். என் சகோதரர்கள், என் சகோதரிய பிள்ளை செல்வங்கள், என் குடும்பமே, என் கிராமமே, என்னை நம்பி வந்திருக்கிற ஆயிரக்கணக்கான தமிழக வாழ்வுரிமை கட்சி தொண்டர்களும் அதற்கு அணியமாக நின்றார்கள். ஆனால் இந்த நாட்டில் இருக்கிற ஊடகங்கள், பத்திரிகைகள் போராளிகளை காட்டுவதற்கு முன்பாக போலிகளை காட்டினார்கள். போராளிகள் அங்கீகாரம் பெறுவதற்கு முன்பாக திரை, சினிமா, கூத்தாடிகளுக்கு அங்கீகாரம் தந்தார்கள். அதனுடைய விளைவு எங்கள் உதயகுமாரன், எங்கள் KM ஷரீப், எங்கள் தனியரசு, எங்கள் வீணரசு, இந்த வரிசையில் இருக்கிற ஆயிரம் தமிழ் தேசி, எங்கள் ஐயா நெடுமாறன், எங்கள் ஐயா மணியரசன், எங்கள் தோழன் தடா ரஹீம், என் தோழன் கோகம் ராமசாமி, என் தோழன் தமிழன், என் தோழன் இளவரசன், என் தோழன் ஆலப்பட்ட முருகேசன், என் தோழன் ஜான் பீட்டோ, இன்னும் எண்ணற்ற தமிழ் சமூகத்தின் ஆளுமைகள், தமிழ்நாடு விடுதலை படை, தமிழ் மீட்சி படைகளை நடத்திய தமிழன் ஆலப்பக்க முருகேசங்கள், இந்த படை வீரர்களோடு கைகுலுக்கி ஆதிக்க அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து நின்று களமாடியவன். சந்திரகாட்டின் வீரப்பன வழக்கில் அவர் சகோதரர் அரிச்சுரன் மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட போது தமிழ்நாடு விடுதலைப்படை வீரர்களோடு காவல்துறையின் அத்தனை அடக்குமுறைகளையும் மீறி சென்று அந்த படை வீரர்களுக்கு உதவி புரிந்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களின் காப்பரனாக தமிழ்நாடு விடுதலைப்படையின் வீரர்கள் வீரம் செறிந்த தாக்குதலை, காவல் நிலைய தாக்குதல்களை, காவல் கற்பழிப்புகளை, காவல் மரணங்களை எதிர்த்து போராடிய போது அவர்களில் ஒருவராக நின்று அவர்களை அரணாக காத்தவன். ஆனால் விடுதலை புலிகள் என்கிற மாபெரும் இயக்கம் ஆயுத பயிற்சிக்கு இந்த மண்ணில் வந்தபோது நான் பள்ளி பருவனாக 10 வயது 11 வயது சிறுவனாக இருந்த காலத்தில் அவர்களுக்கான பணிவிடைகளை செய்து தொடங்கி அவர்களோடு மிதிவண்டிகளில் பயணித்து அவருடைய தியாக வாழ்வை உள்வாங்கி ஒரு தனி மனித ஒழுக்கம் உள்ளவனாக, ஒரு பீடி, சிகரெட்டு, காபி, டீ, கூல்ட்ரிங்க்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆங்கிலத்தில் சொல்லுகிறேன் என்று கோபித்துக் கொள்ளக்கூடாது. குறிப்பாக இங்கு சொன்னார் அல்லவா, பிறன்மனை நோக்கான், நான் தொட்டு தாலி கட்டி என் மனைவியை தவிர எவரிடத்திலும் ஏறெடுத்து கூட பார்க்காத தனி மனித ஒழுக்கம் உள்ளவனாக, எந்த கார்பரேட் பெரும் நிறுவனங்களிடம், அரசு பெரும் நிறுவனங்களிடம் இந்த சமூகத்தை சுரண்டி கொள்ளையடிக்கிற எந்த ஒரு முதலாளியிடமும் கையூட்டு பெறாமல், ஏன் இன்னும் சொல்ல போனால் இன்னும் 45 ஆண்டுகள் அரசியல் பொது வாழ்வில் சட்டத்திற்கு புறம்பா சம்பாதிக்கிற எந்த பணக்கார கொள்ளையினிடமும் படியேற நானும் சென்றதில்லை, என் தோழர்களையும் இதுவரையில் விட்டதில்லை. அந்த வரலாற்றோடு இந்த அரசியல் களத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஆதலால் தான் அருமை தோழர் உதயகுமாரன் அவர்களும், வெற்றிக்குமாரன் அவர்களும், இங்கு புகழேந்தி மாறன் அவர்களும், தனசேகரன் அவர்களும், நம்முடைய பிரபு அவர்களும், தம்பி கரு பிரபாகரன் அவர்களும், இன்னும் எண்ணற்ற என்னை தெரிந்து கொண்ட, புரிந்து கொண்ட நண்பர்களோடு நாங்கள் உட்கார்ந்து பேசுகின்ற போது நான் சொன்னேன், உங்கள் சுயமாக நீங்கள் சிந்தித்து, உங்கள் எண்ணங்களின் ஊடாக, நீங்கள் உங்கள் சிந்தனைகளின் ஊடாக முடிவெடுத்து நீங்கள் எதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று இந்த தமிழர் நிலத்தில் நினைக்கின்றீர்களோ அதை செய்யுங்கள். உங்களில் ஒருவனாக உங்கள் சகோதரன் துணை நிற்பான், தோள் கொடுப்பான் என்று சொன்னேன். எந்த ஒரு இயக்கத்தையும் பிரிக்க வேண்டும், பிளவு செய்ய வேண்டும் என்றது இல்லை. இங்கே வந்திருக்கக்கூடிய என் கட்சியினுடைய தோழர்களுக்கு தெரியும், நீங்கள் பிரிந்து வந்திருக்கிற இயக்கத்தை ஒவ்வொரு செயற்குழுவிலும், பொதுக்குழுவிலும், மாநாடுகளிலும் நான் சொல்வேன், நாளை தமிழ்நாட்டின் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு நமது தோழமை உள்ள கரம் பிடித்து கட்டி அணைத்துக் கொள்வதற்கு ஒரு இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது வெற்றிக்குமரன் இயங்கிய இயக்கம், நம்முடைய புகழேந்தி மாறன் இயங்கிய இயக்கம், நம்முடைய தனசேகரன் இயங்கிய இயக்கம், பிரபு உள்ளிட்ட தோழர்கள் இயங்கிய இயக்கம். அதனால் எக்காரணத்தை கொண்டும் என் இரத்த உறவுகளை நீங்கள் விமர்சனம் செய்யக்கூடாது என்று 15 ஆண்டு காலமாக, கிட்டத்தட்ட 2011 இருந்து இந்த 14 ஆண்டு காலமாக ஒவ்வொரு செயற்குழுவிலும் பொதுக்குழுவிலும் கட்டளையிட்டவன் மட்டுமல்ல, கண்டித்திருக்கிறேன் என் தம்பி முருகானந்தன், ஜெரோன்குமார் போன்றவர்களை. உணர்ச்சி வயப்பட்டவர்களாக முகநூல் பதிவிடுவது, வலைவெளிகளிலே ஆர்வப்பட்டு பேசுவதை அழைத்து மிக கடுமையாக கோபித்துக் கொண்டிருக்கிறேன். நாம் ஒவ்வொருக்கொருவர் எத்தனை ஆண்டு காலம் நாம் குறை சொல்லிக் கொள்வோம். மல்யாந்து உமிழ்ந்தால் மாறில் விழும் என்பது போல நமது உறவுகளுக்குள்ளேயே நாம் பிணக்குகளும் சண்டையிட்டும் கொள்ளக்கூடாது. நமக்கு பொது எதிரி இங்கு இருக்கிறான். அவனை வீழ்த்துவதற்கு என்ன,
பாரிசாலனை போல் நான் பகிரங்கமாக பேச முடியாது. இனியவள் போல் பகிரங்கமாக என்னால் பேச இயலாது. காரணம், 45 ஆண்டு காலம் பொது வாழ்வில் அம்மையார் ஜெயலலிதாவை சட்டமன்றத்தில் நேருக்கு நேராக எதிர்கொண்டவன், கலைஞர் அவர்களை சட்டமன்றத்தில் நேருக்கு நேராக எதிர்கொண்டவன், இன்றைய கலைஞர் மகன் மு.க. ஸ்டாலினையும் சட்டமன்றத்தில் நேருக்கு நேராக என் தமிழர் வாழ்வுரிமை சிக்கல்களில் எதிர்கொள்பவன். ஆதலால் நாங்கள் நிதானமாக சில பணிகளை இந்த தமிழ் சமூகத்துக்கு செய்து கொண்டிருக்கிறோம். ஆதலால் நான் சொல்கிறேன், நேற்று கூட தலைவர் பிறந்த நாளிலே தேசம் காத்தவர்கள் என்று 21 மாவீரர்களை உள்ளடக்கி அவருடைய வீரம் சிறந்த விடுதலை போராட்டத்தினுடைய வரலாறுகளை தொகுத்த ஒரு நூலை என் தம்பி அருளொலியும் தோழர்களும் வெளியிட்டார்கள். நானும் இலங்கை தீவில் அமைச்சராக இருந்த ஒரு தளபதியினுடைய வாழ்க்கை இணையரான ஆனந்தி சசிதரன் அவர்களும் நான் வெளியிட அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அந்த நூலை நாம் படிக்கின்ற போது அந்த வீரம் சிறந்த விடுதலை போராட்டத்தினுடைய தியாகிகளுடைய அளப்பரிய தியாகங்கள் தெரியும். இங்கே பாருங்க, மழை வந்துச்சு, சேரா இருக்கு, இங்க உட்கார முடியலன்னா அப்படின்ட்டு ரோட்ல சேர் போட்டு உட்காரான் என் உறவுகள். இப்ப நான் பேசி முடிப்பதற்கு முன்பு பல பேர் நாங்க ஊருக்கு போகணும்ன்றான். நான் எண்ணி பார்க்கிறேன், இந்த வீரம் சிறந்த விடுதலை போராட்டத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற 12 நாட்கள் 15 நாட்கள் உணவு இல்லாமல், உடை இல்லாமல், மாற்றுக்கு வழி இல்லாமல், ஒதுங்க இடம் இல்லாமல், ஆங்காங்கே குட்டைகளில், கசிவு குட்டைகளில் இருந்த தண்ணீரை குடித்து தனது சிறுநீரகத்தை தான் பிடித்து குடித்து உண்டு அந்த மண்ணின் வேவு புலிகளாக, விடுதலை புலிகளாக, கரும்புலிகளாக, கடற்புலிகளாக எனது வீர சகோதரர்கள் வீரகாவியம் படைத்திருக்கிறார்களே, அவர்களுக்கோடு நாம் ஒப்பிடுவதற்கு நமக்கு என்ன அருகதை இருக்கிறது? யாரோ ஒரு திரைக்கலைஞன் அழைக்கிறான் என்பதற்காக லட்சக்கணக்கிலே வண்டி வாகனங்களை எடுத்துக்கொண்டு அணியும் அணியுமாய் நாம் வருகிறோம். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த படத்தில் இருப்பவர்களுடைய தியாகம் ஒருவர் இருவருடைய தியாகம் இல்ல, 50,000 போராளிகளின் தியாகம். ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் என்கிற அமைப்பு சொல்லுகிறது, 2009 இறுதிப் போரில் 1,40,000க்கு மேற்பட்ட அப்பாவி பொதுமக்களும் சிங்கள அரசே இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறான். 17,700க்கு மேற்பட்ட விடுதலை புலிகளையும் நாங்கள் கொன்றோம் என்று சொல்லியிருக்கிறான். இலங்கையில் நடந்த இனப்படுகொலை பொதுமக்கள் எவ்வாறு, எப்பந்த காலங்களில் எவ்வாறு அவர்கள் சாகடிக்கப்பட்டார்கள், போரில் மாண்டு போனார்கள் என்கிற விவரத்தை அறிவிக்கின்ற போது ஐபிகேபி சென்று அங்கே போர் நடத்திய போது இந்திய ராணுவம் 25,000 எமது தமிழ் உறவுகளை கொன்று குவித்திருக்கிறான். அந்த கொன்று குவித்த இந்திய ராணுவத்தை எமது வீரம் சிறந்த விடுதலை போராளிகள் களத்தில் தற்காப்பு போராட்டத்தை நடத்திய போது 1300 ராணுவ வீரர்களை கொன்று 1000 போராளிகள் அங்கு வீரகாவியம் அடைந்திருக்கிறார்கள். 1983 இன்று வரையில் எமது தோழமைகள் குறிப்பிட்டது போல், எமது ஆளுமைகள் குறிப்பிட்டது போல் லட்சக்கணக்கான எமது உறவுகள் அந்த ஈழப் போரில் முகம் கொடுத்து மாண்டு போயிருக்கிறார்கள், மடிந்திருக்கிறார்கள். அவருடைய தியாகத்திற்கு முன்பு இங்க மழை, வெயில், பனி, சீக்கிரம் ஊருக்கு போகணும், ரொம்ப நேரம் உட்கார முடியல, சீக்கிரம் முடிக்க சொல்லுங்க. எங்க வெற்றிக்கிட்ட 5-6 தோழர்கள் வந்துட்டாங்க. மழை வருது, வரட்டும், இந்த உடம்பு ஒன்றும் ஊசி போவாதில்ல, மழை தண்ணி பட்டா இந்த உடம்புக்கு என்ன ஆகிடும்? பத்திரிகை நண்பர்கள் விலை உயர்ந்த கேமரா வச்சிருக்கிறாங்க, அவங்க பாதுகாக்கலாம், இல்லை அவங்க கூட எழுந்து போகலாம். நமக்கு என்ன? நாம் ஒரே நாளில் 1,75,000க்கு மேற்பட்ட போராளிகளையும் பொதுமக்களையும் பலி கொடுத்து தன் வாழ்வை முற்றுமுதலுமாக வாழ்வுரிமை இழந்து இன்றைக்கு உலக பூமி பந்தில் எல்லா நாடுகளிலும் அகதியாக வாழ்கின்ற அந்த மக்களுக்கான ஒரு நீதி கோரலை கூட நம்மளால் இதுவரையில் 15 ஆண்டுகள் நிறைவு செய்து முடியவில்லை. ஒரு சர்வதேச நீதி விசாரணையை பெற்றுத்தர முடியவில்லை. ஒரு பொது வாக்கெடுப்பின் ஊடாக ஈழத்தில் நடந்தது மாபெரும் இனப்படுகொலை. அந்த இனப்படுகொலைக்கு இன்றைக்கு தெற்கு சூடான், கொசாவோ போன்ற நாடுகள் போல் ஒரு பொது வாக்கெடுப்பின் ஊடாக அந்த மக்களுக்கு ஒரு தனித்தமிழ் ஈழ அரசை உருவாக்கி தர முடியவில்லை. காரணம், என் தோழமைகள் குறிப்பிட்டது போல் இந்த நாட்டில் ஆண்டவர்கள் தமிழர்கள் ஆண்டிருக்கலாம், ஆனால் தமிழுக்காக, தமிழ் இனத்திற்காக, தமிழ் தேசிய இனத்திற்காக அவர்கள் ஆண்டார்களா? இல்லை, இல்லை.